இன்றைக்கி நாம் சிங்கிள் செட்டர் ஃபார்மேஷன் அதாவது 5-1 யுனைடெட் வாலிபால் அகாடமி பாய்ஸ் டெமோ பண்ணுறாங்க. அவங்க கோச் வந்து அதை கைட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட். செகண்ட் சேஞ்ச் ரொட்டேஷன் பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் செட்டர் வந்து பின்னாடி வர்றாங்க. ஃப்ரண்ட் ரோ 3 பேர் இருக்காங்க, பேக் ரோ 3 பேர் இருக்காங்க இல்லையா? ரைட். சேஞ்ச். அடுத்த பொசிஷன் சேஞ்ச் பண்ணிடுறாங்க. ரொட்டேஷன் வந்து இங்கே பேக் ரோலேருந்து செட்டர் வந்து சென்டர் பிளாக்கருக்கு பின்னாடி கை வச்சுட்டு வராங்க. ஸோ தேர்ட் பொசிஷன் இப்படி சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச். அடுத்த ரொட்டேஷன் செட்டர் எங்கேருந்து போகிறாங்க? 5 பேர் மட்டும் டிஃபென்ஸ் ஆடுவாங்க இந்த ரொட்டேஷனில். ஒரு ஆள் செட்டர் ஒன்லி ஃபார் செட்டிங் இல்லையா? ரைட். நெக்ஸ்ட் சேஞ்ச். அடுத்த ரொட்டேஷன் சேஞ்ச் வந்து எங்கே போகிறாங்க? செட்டர் வந்து இங்கே வந்து முன்னாடி இருந்து போகிறாங்க. மற்ற பொசிஷன் 5 பேர் டிஃபென்ஸ் ஆடுவாங்க. ரைட். சேஞ்ச். செட்டர். ஓகே, செட்டர் நார்மல் பொசிஷன் வந்துட்டாங்க. யார் யார் அந்தந்த பொசிஷன் அவங்கவுங்க மூவ் பண்ணிக்கிட்டாங்க. கடைசி பொசிஷன் சேஞ்ச். ரைட். ஸோ செட்டர் வந்து அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லையா? ஸ்டார்ட் பண்ணுற இடத்துக்கு இப்போ செட்டர் போயிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் பொசிஷன் நார்மல் அவங்க ரொட்டேஷன் வந்துருச்சு. இதுதான் வந்து செட்டரோட ஸ்டாண்டிங் பொசிஷன் அண்ட் 5-1 ஃபார்மேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ரைட்.